இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். PSG சொல்யூஷன் நிறுவனத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் காண இருப்பது கட்டிட பொறியாளர்களுக்கான சிறந்த குறிப்புகள். களப்பணியில் நாம் நுழையும் போது அங்கே பயன்படுத்தப்படும் பல்வேறு வார்த்தைகளையும் உபகரணங்களையும் பணிமுறைகளையும் நாம் கல்லூரிகளில் அறிந்திருக்க மாட்டோம். எனவே நீங்கள் புதிதாக கேட்கிற எந்த விஷயத்தையும் எழுதி பழகுங்கள். எல்லோருக்கும் முன்பாகவே காலை 8:30 மணிக்கு சைட்டுக்கு செல்ல வேண்டும். முதல் நாள் செய்த கட்டிடப் பணிக்கு தண்ணீர் ஊற்றப்பட்டிருக்கிறதா என்று கண்காணிக்கப்பட வேண்டும். சிவில் டிராயிங் மற்றும் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். பிளான் படி நடைமுறைப்படுத்தப்பட்ட தெரிந்திருக்க வேண்டும். கட்டுமான வரைபட அளவுகளின்படி கட்டப்படுகிறதா என்று கண்டறியப்பட வேண்டும். எந்த வேலையை எந்த தேதிக்கு பிறகு எவ்வாறு வரிசை வாரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். கான்கிரீட் பணிகளின் போது அதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் தரத்தையும் அளவுகளையும் சரியான விகிதத்தில் கலந்திடவும் எந்த கிரேட் சிமெண்ட் பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிந்திருக்க வேண்டும். செங்கல் கட்டுமானத்தில் பயன்படுத்துவதற்கு முன் அதை தண்ணீரில் நனைத்து பயன்படுத்த வேண்டும். உலர் செங்கல் பயன்பாடு கூடாது. செங்கல் கட்டுமானத்தின் போது செங்குத்தாக வெர்டிகலி கட்டப்படுகிறதா என்று சரிபார்க்க வேண்டும். காரை விகிதம் மார்டர் ரேஷியோ சரியான அளவில் இருக்கிறதா என்று கண்காணிக்க வேண்டும். ஏற்கனவே திட்டமிடப்பட்ட அறையினுடைய அளவுகள் கட்டுமானத்தின் போது சரியாக கண்காணிக்கப்பட வேண்டும். ஃபார்ம்வொர்க் இரிகேஷனை செய்யும் போது ஓட்டை உடைச்சல் சந்து பொந்துகள் இன்றியும் சென்டரிங் பலகைகள் அல்லது தகடுகள் சமமானதாக இருக்கும்படியும் பார்த்து கொள்ள வேண்டும். பயன்படுத்தும் கம்பிகளின் விட்டங்கள் சரியான அளவில் இருக்கிறதா, தேவையான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருக்கிறதா, துருப்பிடித்தோ கிரீஸ் ஆயில் போன்றவை இல்லாமல் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். மெஷர்மெண்ட் டயகனல் செய்த அறைகள் மற்றும் சுவர்களின் இணைப்பு அளவுகள் பெர்பெண்டிகுலர் 90 டிகிரியாக இருக்கும்படி அமைத்திடல் வேண்டும். மாடிப்படிகள் அமைக்கும் போது உயரம் நீளம் அகலம் மிக துல்லியமாக அமைத்திட வேண்டும். ஒவ்வொரு அறையையும் காற்றோட்டமாக அமைத்திட வேண்டும். வெண்டிலேஷன் 12% மேல் அமைத்திட வேண்டும். சிமெண்ட் இருப்பை கணக்கிட வேண்டும். ஏதேனும் திருடப்பட்டிருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சாரம் கட்டும் போது பாதுகாப்பாக கட்டப்பட்டுள்ளதா என்று கவனிக்க வேண்டும். அன்றாடம் கட்டுமான பணிகள் முடிந்த பின்னர் மீத கலவையை எங்கேனும் கொட்டி கிடக்கிறதா, வீணடிக்கப்பட்டிருக்கிறதா என்று ஆய்வு செய்ய வேண்டும். காங்கிரீட் சம்பந்தப்பட்ட காலம், பீம் போன்றவைகளுக்கு சாக்கு கட்டி தண்ணீர் ஊற்ற வேண்டும். சைட்டுக்கு தேவையான பொருட்களின் இருப்பை தினமும் கணக்கிட வேண்டும். தேவையானவற்றை முன்கூட்டியே கொள்முதல் செய்து வைத்திட வேண்டும். கட்டுமானத்துறை சார்ந்த கருத்தரங்குகள், கண்காட்சிகள் ஆகியவற்றுக்கு தவறாமல் செல்ல வேண்டும். கட்டுமானத்துறை சார்ந்த செய்திகள் இணையம், பத்திரிகைகள் வாயிலாக எப்பொழுதும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கட்டுமானம் சார்ந்த உங்கள் கேள்விகள் மற்றும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் கமெண்டில் சொல்லவும். அடுத்த